உப்பு அளவு தெரியுங்க நமக்கு. முதல்லையே போட்டோம்னா அதிகமாக போட்டுடுவோம். இப்போ வந்து இந்த கீரைக்கு வந்து நம்ம தேங்காய் துருவல் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்குறேங்க. அது வந்து ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க நான். பாருங்கள், தேங்காய் துருவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கீரையும் வந்து நல்லா வெந்து வந்துடுது. இதுக்கு வந்து தண்ணிலாம் சேர்க்க வேணாங்க. நம்ம அதை அலசி போடுறோம் இல்லைங்களா, அதுலேயே வெந்து வந்துடும் அது. பாருங்க, கீரை நல்லா வெந்துடுது. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பொரியல் வந்து சாப்பாட்டு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் துருவல் வந்து அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு சிலருக்கு கடைஞ்சா பிடிக்காது இல்லைங்களா, இந்த மாதிரி